குரலும் கேள்வி பேசும். அது உன்னுடைய குரல். ஸோ இறைவன் குரல் எது, உன்னுடைய குரல் எது அப்படின்ற டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு என்னன்னா, இறைவன் குரல் சொல்லுவாப்பா, நீயும் நல்லா இருக்கணும்னு யோசி, மற்றவங்களும் நல்லா இருக்கணும். நீயும் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கணும். நீயும் பணம் பண்ணணும், மற்றவங்களும் பணம் பண்ணணும் அப்படின்னு யோசி, நீ நல்லா இருப்ப அப்படின்னு இறைவன் குரல் சொல்லணும். உங்களும் சொல்லுவதே யாமையை கேட்போனா என்னடா, நீ நல்லா இரு, நீ நிம்மதியாரு, நீ சந்தோஷமாரு, அது உன்னுடைய குரல். அது கேட்டால் பணம் பேர் புகழ் எல்லாம் வரும். கொஞ்ச நாளைக்கு வரணும். எவ்வளோ பணம் பேர் புகழ் வந்தால் கூட வீட்டுக்குள்ள நிம்மதி, வெளியே கௌரவம் இல்லைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. எந்த பிரயோஜனமும்